மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு பக்கம் ஏடிஎம்கே டிஎம்கேயா இல்லை டிஎம்கே டிவிகேயா அப்படின்னு சர்வே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நாங்கள் வெவ்வேறு விதமான சர்வே ஒன்று எடுத்திருக்கோம். அந்த சர்வே வந்து அரசியல் கட்சி சம்மந்தப்பட்டது கிடையாது. இந்த சர்வேயுடைய இரண்டாவது பாகம் தான் இது. இதில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் நீர்வளத்துறை. இவர் தான் இரண்டாவது இடத்தை பிடிக்கிறாரு. முதலாவது இடத்தை பிடித்த அமைச்சரை நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இதில் இரண்டாவது இடம் துரைமுருகன் அவர்கள் தான் நீர்வளத்துறைக்கு இருக்கார் அமைச்சரா. ஆனால் இவர் தான் கனிம வளம் இருக்கு இல்லையா, அந்த வளங்களுக்கான அமைச்சரும் கூட, மைனிங் டிபார்ட்மெண்ட்ல. இப்போ என்ன சர்வே எடுத்தோன்றத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த நபர் இருக்கார் இல்லையா, பார்க்கும்போது உங்களுக்கு காமெடியா தெரியுதா? நீங்க தான் பெரிய காமெடி. அந்த ஆள் பண்றதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி எங்க சர்வே ரிப்போர்ட் என்னன்னு சொல்றேன். சர்வே ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, நாங்க அரசு மருத்துவமனையில் மட்டும் கிடையாது, பொதுவாக ஒரு 100 பேர் வரைக்கும் எடுத்து மிடில் கிளாஸா, அப்பர் மிடில், லோயர் மிடில் எடுத்து அவங்கள்ட்ட இப்படி கேட்டோம். என்னன்னு கேட்குறோம் அப்படின்னா, நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு போகிறதுல போக பழக்கம் உண்டான். அப்படி கேட்கும்போது அரசு மருத்துவமனையா அப்படின்னா 100ல் 95 பேர் போகிறதே இல்லை, நாங்கள் போக விரும்புறது இல்லை, ஆனால் வேறு வழி இல்லாமல் போயிருக்கோம். ஏன் போக விரும்புறது இல்லை அப்படி கேட்டால், அவங்க முதலாவது அந்த மருத்துவமனையை பார்த்ததுமே நமக்கு மன அழுத்தம் வந்துடும். அங்கே வேலை பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் கேட்டால் எங்களுக்கு அதை விட அழுத்தமாக இருக்குது. அவங்க போகக்கூடிய மக்களுக்கும் சரி, அங்கே வேலை பார்க்கக்கூடிய டாக்டர் நர்ஸுக்கும் சரி, இவங்க 2 பேர்த்துக்கும் மன அழுத்தம் ஏற்படக்கூடிய ஏரியா அந்த மருத்துவமனைகள். அப்போ ஆரோக்கியமாக இல்லை. எதனால் அப்படின்னா, ஒவ்வொரு கூட்டங்க அப்படின்னு மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதே தான் டாக்டர்னு சொல்கிறாங்க. ஏங்க ஒரு மணி நேரத்துக்கு எங்களால் எவ்வளோ பேர் பார்க்க முடியும்? சரியாக பார்க்க முடியும்னா ஒரு 4 பேரை பார்க்கலாம். ஒரு மணி நேரத்தில் 40 பேர் எப்படி பார்க்க முடியும்? அந்த அளவுக்கு கூட்டத்தை உருவாக்கும். அந்த கூட்டத்தை எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ணுறது? இது இவங்களுக்கு அழுத்தத்தை 2வது இடத்துல உருவாக்குது. 3வதுனா எந்த ஃபெசிலிட்டி இருக்காது பெருசாக. 4வது என்ன அப்படின்னா, இதனால ஏகப்பட்ட தாமதம். ஏன்னா வேகமாக முடிச்சு அனுப்பணும்ல. அப்போ ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் எடுத்து ஒரு செக்கப் முடிக்கணும்னா 5 நிமிஷம் எழுதி கொடுத்து அனுப்புறது தான் நேரம் இருக்கும். அப்போ இது பெரிய தாமதத்தை உருவாக்குது. இதனால ஒரு மருத்துவமனை எந்த அளவுக்கு செயல்படணுமோ அந்த மாதிரி செயல்பட முடியாது, செயல்படுறதும் இல்லை. அதனாலேயே அரசு மருத்துவமனை யாரும் விரும்புறதில்லை. இது ரொம்ப ப்ராக்டிக்கலாக எல்லாருக்குமே தெரியும். ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, எங்கள் சர்வே படி அடுத்த டாக்டர்ஸை வச்சு நாங்கள் எடுத்தோம். அது என்ன அப்படின்னா, பொதுவாக எவ்வளோ மருத்துவமனைகள்லாம் தேவை, ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு எவ்வளோ பேருக்கு தேவைப்படும். அப்போ அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஒரு தாலுகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 2.5 லட்சத்துலேருந்து 4 லட்சம் பேர் இருப்பாங்க மக்கள். அப்போ ஒரு தாலுகாவுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்துச்சு வச்சுக்கோங்க, ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுன்னா நிச்சயமாக போதுமானது. அதில் ஒரு 400 படுக்கைகள். இந்த 400 படுக்கைகள் நிரப்பணும் வச்சுக்கோங்க, தமிழகம் முழுவதும் ஒரு 10,000 மேற்பட்ட டாக்டரை ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும், அதை எடுக்கணும். நர்ஸு ஒரு சும்மா 60,000 பேர் எடுக்கணும். வேலைக்கு சும்மா 1 லட்சம் பேர் வேலைக்கு எடுக்கணும். இதுக்கு ஃபண்டு எங்கே போகிறது அப்படின்னு போது கடைசியாக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எவ்வளோ வந்தாங்க இல்லையா, ஒரு முக்கியமான ஐஏஎஸ் அவர்கிட்ட பேசுகிறோம். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சுமார் 50,000 கோடியிலேருந்து 60,000 கோடி போதுங்க. 50,000லேருந்து 60,000 கோடி உங்களுக்கு ஒரு வருமானம்னு ஒன்று இருக்குன்னா இது நடத்திட முடியும். அதாவது 5 வருஷத்தில் 50,000லேருந்து 60,000 கோடி இருந்தால் இந்த கட்டமைப்பை உருவாக்கவும் முடியும். ஏன்னா ஒரு 200 கோடி இருந்தால் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஈஸியாக கட்டி முடிச்சிடலாம். அப்படி கட்டி முடிக்கிறதுக்கு சுமார் 310 ஹாஸ்பிட்டலை கட்டி 400 படுக்கையோட கட்டுறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம். இதை பண்ணிட்டாலே இந்த பிரச்சனை முழுமையாக தீர்வுக்கு வந்துடும். ஆனால் வருமானத்துக்கு என்ன போவாங்க, அவர் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இது சர்வே. இந்த சர்வே உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாச்சு வச்சுக்கோங்க. இது எல்லா நாடுகளும் இருக்குது. இதனால தமிழ்நாட்டில் உருவாக்க முடியலை. இதுதான் எங்கள் சர்வேல நாங்கள் தேடின விஷயம். அப்போ எல்லா பேரும் எங்கே எங்கே நிற்கிறாங்கன்னா, இந்த காசுக்கு எங்கே போவாங்க அப்படின்னு. அப்போ எங்களுக்கு இன்னொரு வீடியோ ஒன்று கிடைக்குது. அது என்ன கேளுங்க, அது மிக முக்கியமானது, உங்களுக்கு புரியணும். அது என்ன அப்படின்னா, அரசுக்கு 2 விதமான வருமானங்கள் வருது. உங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, 2 விதமான வருமானம் வருது. நம்ம வீடு மாதிரியே ஒன்று சம்பாதிக்கிறோம், இன்னும் நிலத்துலேருந்து ஒரு வருமானம் வச்சுக்கோங்க. இப்படி வருமானம் வருது இல்லையா, அதே மாதிரி 2 விதமான வருமானம் வரும். எளிமையாக சொல்கிறதுக்காக சொல்கிறேன். ஒன்று வரி கொண்ட வருமானம், டேக்ஸ் போடுறாங்களே அதுலேருந்து வருமானம். இன்னொரு வளம் கொண்ட வருமானம். என்ன வளம் இருக்குது நம்ம ஊரில்? கனிம வளம் இருக்குது. இந்த பக்கத்து வேறு சில வளங்கள் இருக்குன்னா அந்த வளங்கள் இருக்கு இல்லையா, அந்த வளங்கள் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானம். 2 வருமானம் உங்களை புரிஞ்சுக்க முடியுதா? ஏன்னா இந்த 2 விதமான வருமானங்கள் இருக்குது. நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு சவுதி அரேபியாலாம் பார்த்தீங்கன்னு அவங்களுக்கு கச்சா எண்ணெய் கிடைக்குது, ஏன்னா அது ஒரு வளம். ஸோ வளம் கொண்ட வருமானம் ஒன்று, வரி கொண்ட வருமானம் ஒன்று, 2 வருமானம் இருக்குது. இது வரி கொண்ட வருமானம் போதுமான அளவுக்கு இல்லை, புரியுது. ஆனால் வளம் எல்லா ஊர்லேயும் தான் இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. அப்போ என்ன வளம் தான் இங்கே இருக்குது, என்ன வளத்துலேருந்து வருமானம் இருக்குது, ஏன் இந்த தட்டுப்பாடு, இந்த வருமானத்தை உருவாக்க முடியல, இது அடுத்த கேள்வி வருது. அதில் நாங்கள் கண்டுபிடிச்சது வேறு யாரும் கிடையாது, இந்த இடத்துக்கு வந்தோம். அதில் தான் இந்த அமைச்சர் வரார். நான் சப்ஜெக்ட் விட்டு வெளியவே போல, இதை முடிச்சுட்டு உள்ள வரேன். அது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மலைகள், குவாரிகள் இருக்கு இல்லையா, இந்த குவாரிகளில் கிரானைட், ப்ளூ மெட்டல், லைம்ஸ்டோன்ஸ், இந்த பீச் சாண்ட்ஸ்னு சொல்லி மண்ணில் இருந்தே உங்களுக்கு டைட்டானியம் ஏகப்பட்ட தனிமங்கள் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெக்னசைட்ஸ், அதுக்கப்புறம் குவாட்ஸ், இது எல்லாமே வருதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நான் ஒரு உங்கள் புரிதலுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி வெவ்வேறு தனிமங்கள், கிரானைட்லேருந்து ஏகப்பட்ட தனிமங்கள் கிடைக்குது. இந்த தனிமங்கள்லாம் என்ன மாதிரி எடுக்கிறாங்க, இதுக்கு எவ்வளோ வருமானம் வரணும், இதெல்லாம்
கவர்மெண்ட்டுக்கு கிடைக்குது. நான் வந்து வெறும் குவாரிகளை மட்டும் வச்சு சொல்றேன். இன்னும் இந்த சுண்ணாம்பு இருக்கு பாருங்க, அந்த ஏரியாவெல்லாம் போகவே இல்லை. வெறும் குவாரி, சுண்ணாம்பு குவாரிக்குள்ளே போல. இதுல துரைமுருகன் வரேன் சப்ஜெக்ட் உள்ள. துரைமுருகன் பிப்ரவரி மாசம் இருக்கு இல்லையா, உங்க எல்லாருக்கும் 5000 அறிவிச்சாங்க, ஏன் இருக்கா? 5000 அறிவிக்கும் போது அங்கிட்டு கவர்மெண்ட் ஒன்னொன்று அறிவிக்குது. அது என்னன்னா 50க்கு மேற்பட்ட குவாரிகளுக்கு அனுமதி. இன்னும் 1.5 மாசம் தான் எலெக்ஷன் இருக்குது, 50க்கு மேற்பட்ட குவாரிகள் என்ன அவசர அவசரமா அறிவிக்கிறாங்க அப்படின்னு. அந்த 50க்கு மேற்பட்ட குவாரிகள் எடுத்து பார்த்தா சுமார் 2000 கோடி மதிப்பிலான 50க்கு மேற்பட்ட குவாரிகள். அது சுமார் ஒரு 7 மாவட்டங்கள் வச்சுக்கோங்க, வரிசை ஒன்று சொல்றேன். ஆனா அந்த குவாரிகளோட மதிப்பு இருக்குல்லையே 2000 கோடி கிடையாது. முதல்ல எங்க அறிவிச்சான்னு சொல்றேன், ஒரு எடுத்துக்காட்டுக்கு எங்கே கிடைக்கின்றத சொல்லிடுறேன், அப்புறம் ஆதாரம் கொடுத்தாதான் தெளிவாக உங்களுக்கு புரியும். ராணிப்பேட்டை மாவட்டம் ஏறக்குறைய 15 இடங்கள்ல இந்த இருக்கு, அப்படியே நான் ஸ்கிரீன்ல வைக்கிறேன் பார்த்துக்கோ. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 15 இடங்கள்ல வெவ்வேறு வகையில் கிரானைட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ப்ளூ ஸ்டோன் ஆகட்டும், இந்த மாதிரி எடுக்கிறாங்க இல்லையா, இதுக்கான குவாரிகளுக்கான அனுமதி இந்த பிப்ரவரி இந்த 5000 கொடுத்தாயில அந்த கேப்ல அறிவிச்சாங்க. அதே நாளில் திருவண்ணாமலை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் சுமார் 12 இடங்கள்ல குவாரி மற்ற விஷயங்கள் வச்சுக்கோங்க, வெவ்வேறு கிராமங்கள் 12 இடங்கள்ல திருவண்ணாமலையில். அதே மாதிரி கிருஷ்ணகிரியை பொறுத்தவரை 7 இடங்கள்ல பிளாக் கிரானைட், இந்த கலர் கிரானைட் இருக்கும், அந்த இடங்கள் எடுக்கிறதுக்கு கிருஷ்ணகிரிலாம் கொடூரம்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், ராணிப்பேட்டை, திண்டுக்கல், தேனி இந்த டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் சுமார் 50க்கு மேற்பட்ட இடங்கள்ல தனிமங்களை வெட்டி கழிக்கிறதுக்கு குவாரிக்கான டெண்டர்களை அதை ஒரே நாள்ல எல்லா கலெக்டரும் அறிவிக்கிறாங்க. இதுவே ஒரு டிராமா மாதிரி இல்லையா? அதை பற்றியான விவரங்கள் வேணும், இந்த வெப்சைட் இருக்குது, டெண்டர் இருக்கு இல்லையா, தமிழ்நாடோட டெண்டர், அந்த வெப்சைட்ல போய் தேடிக்கோங்க. ஆனா இதோட மதிப்பு 2000 கோடி கிடையாது, எனக்கு தெரிஞ்சு சுமார் 30,000 to 50,000 கோடி. அளவு 30,000 to 50,000 கோடி. ஆனா கவர்மெண்ட் போட்டிருக்க வேல்யூ 2000 கோடி. விஷயம் என்னன்றதை இப்ப உள்ள போலாம். என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் அரசாங்கத்துக்கு சுமார் 5000 கோடியிலிருந்து 5500 கோடி வருமானம் வருது. எதுல இருந்து? இந்த வளம் இருக்கு இல்லையா, இந்த கிரானைட் இதெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, இது மட்டும் இதுல இருந்து மண்ணுன்னு எல்லாம் சேர்த்துக்கோங்க, 5000 கோடி வருமானம் கட்டுறாங்க. ஆனா உண்மையிலேயே இதோட மதிப்பு இருக்கு இல்லையா, நாங்க போடுறது சுமார் 70,000 கோடி. ரியல் வேல்யூ வந்து 70,000 கோடி. ரியல் வேல்யூன்றது எப்படின்னா இவங்க அனுமதிக்கிறாங்க இல்லையா, அந்த அனுமதிக்கிறது அளவுல பார்த்தா அது 70,000 கோடி. ஆனா அனுமதிச்சதை விட ஒரு 100 மீட்டர் தான் வெட்டுன்னு சொல்லிப்பாங்க. ஆனா இது 250 மீட்டர் வெட்டுவாங்கன்னு வச்சுக்கவேன். அப்படி வெட்டி எடுத்து இல்லீகலா இருக்கு இல்லையா, இதையெல்லாம் சேர்த்தோம்னா 1,20,000 கோடி 5 வருஷத்துக்கு சொல்றேன். அரசுக்கு எவ்வளவு வருமானம் வந்துச்சு? 5000 கோடி. வருஷம் 5000 கோடி, ஏறக்குறைய 20,000 கோடி 25,000 கோடி வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. வருஷம் 5000 கோடி கிடைக்கும். ஆனா எவ்வளவு கொடுத்துருக்கானுங்க? 70,000 கோடி ரியல் வேல்யூ. இல்லீகலா வெட்டினது 1,20,000 கோடி. எவ்வளவு? 1,20,000 கோடி. இல்ல 10% 20% கமிஷன் அடிச்சு, இல்லாட்டி பிராக்சியா இல்லாட்டி பினாமியா துரைமுருகன் அவர்களுக்கு நேரடியாக மறைமுகமாக போயின்னு வச்சுக்குவேன். சும்மா எனக்கு தெரிஞ்சு 20,000 to 25,000 கோடி போயிருக்கும். எவ்வளவு? 20,000 to 25,000 கோடி இவங்க சம்பந்தப்பட்ட நபர்களுக்கே போயிருக்கும். இது எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு சொல்றீங்க. எப்படி நடக்குது அப்படின்னா, இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஒரே நாள் அறிவிச்சாங்களா 50 டெண்டர், இதே மாதிரி தான் 5 வருஷம் நடக்குது. என்ன மாதிரி நடக்குதுன்னா, இவங்களே செட் பண்றாங்க. இதுக்கு மைனிங் எடுக்கிறாங்களே, இதுக்கு மொத்தமே எனக்கு தெரிஞ்சு 12 to 15 பேர் இவங்களோட ஆதரவு தான் எடுக்க முடியும். பெரிய பெரிய குவாரிஎஃப்ல இவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க. இவங்க எல்லா பேரும் யாரா இருக்காங்க அப்படின்னா பினாமிகளா இருக்காங்க, இல்லாட்டி ப்ராக்சியா இருக்காங்க. பினாமிகளா உட்காந்துக்கிட்டு தன்னுடைய சம்பந்தப்பட்ட நபர்கள், தன்னுடைய சொந்தக்காரன், இந்த மாதிரி மினிஸ்டர் தயவு இருக்காங்களே, இந்த மாதிரி பினாமிகள் வச்சுதான் இந்த டெண்டர்லாம் எடுக்கிறாங்க. இவங்க நேரடியாக எடுக்கிறது இல்லை. ஆனா பெரும்பாலும் பினாமிகள் தான். பினாமிகள் தாண்டி பெரிய செல்வந்தர்கள் இருக்காங்க, அதாவது இந்த கொள்ளையடிக்கிற கும்பல் இருக்காங்க, அவங்களுக்கு ஒதுக்குறாங்க. அவங்க பெரிய அளவில் நீதி இவங்களை கவனிக்கிறாங்க. இது ஒரு போட்டு இவங்கெல்லாம் வெளியவே உட்காந்து டெண்டரை ஃபிக்ஸ் பண்றாங்க. அதனால 50 டெண்டர் ஒரே நாள் அறிவிக்கிறது. அறிவிச்சு அது என்ன பண்றானுங்க, ஒரு 20 கம்பெனி உள்ள வச்சுக்கவே, அதுல 20 கம்பெனி இவங்க கம்பெனி தான். அந்த டெண்டர் யாருக்கு போகணும் முடிவு பண்ணிடுது, ப்ரீ டெண்டர். அதுக்கடுத்து அந்த டெண்டர் என்ன வேல்யூ கொடுக்கணும். இப்போ சொன்னல 2000 கோடி போடுறாங்க, ஆக்சுவலாக அது ஒரு 30,000 கோடி சொன்னா, ஆனால் 2000 கோடி தான் போடுவாங்க. 2000 கோடி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைச்சி போடுறது. அப்போ இந்த வருமானம் யாருக்கு போகணும்? கவர்மெண்ட்டுக்கு போகாமல் நேர இவங்களுக்கு போயிடும். ஸோ வேல்யூவை குறைச்சி போகிறானுங்க. வேல்யூவை குறைச்சி போடுறது மட்டும் பத்தாது. இவங்களுக்கு 100 மீட்டர் அடிக்கிற இடத்துல 250 மீட்டர் தோண்டுவானுங்க. அப்போ இல்லீகல் மைனிங், சட்டத்துக்கு புறம்பாகவும் தோன்றுறது. அது ஒரு பக்கத்து. கடைசியாக ஃபேக் டிரான்ஸ்போர்ட்டை போட்டு பெர்மிட்டை வச்சு அடித்து நொறுக்கிறது. இது எல்லாமே தலைவர் தயவோட நல்லபடியாக 4.25 வருஷம் நடந்துச்சு. இதன் விளைவு என்ன? ஏறக்குறைய 1,20,000 கோடி, அது குறைஞ்சபட்சம் 70,000 கோடியாவது கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்கணும். அது வராமல் 20,000 கோடி கூட தமிழ்நாட்டுக்கு வரல. நான் இப்போ முன்னாடி சொன்னேன் இல்லையா, எவ்வளோ தேவைப்பட்டுச்சுக்கு? ஒவ்வொரு தாலுகாவுக்குமே ஒரு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டி முடிக்கிறதுக்கு எல்லாத்தையுமே சேர்த்தா உங்களுக்கு 50,000 கோடி இருந்தால் போதும். இந்த நிர்வாகத்தை சிறப்பாக நடத்தி மக்களுக்கு சூப்பராக ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி, அதாவது மருத்துவமனைகள் பட்டாசா கொடுக்க முடியும், அழகா வசதியோட.
இதெல்லாம் கவர்மெண்ட் நடத்த கூட தேவையில்லை. அப்போ மாதிரி பெரிய ஆளுகிட்ட கொடுத்து வச்சுக்கோங்க, அவனே வருஷம் ஃபுல்லாக நடத்திடுவான். 350 ஹாஸ்பிட்டல் நடத்திடுவான்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ தேவை? 50,000 கோடி. எவ்வளோ இங்கே போய்கிட்டு இருக்குது ஓட்டையா? 70,000 80,000 கோடி போய்கிட்டு இருக்குது. யார் தயவில்? தலைவர் தயவில். அதனால தான் இவர் 2வது இடம் இல்லை, இவருக்கு முதல் இடம் கொடுக்கலாம். பதிவோட இறுதியாக இன்றைய சர்வேல நம்ம பார்த்தது கனிம வளங்கள் பற்றி, அதில் எப்படி கொள்ளைகளை அடித்து தூக்குனாங்க. அதில் இவர் யார்? துரைமுருகன் அவர்கள் பார்க்க காமெடியாக இருக்காரு. உங்களை எப்படி காமெடி ஆக்கினான்னு சொன்னா, இதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் கேஸ் போடுங்க, அது போடுங்க, இது போடுங்க, நீங்கள் சவால் விடுவான்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன தேவையா? நான் கேட்குறேன், நீ ஓட்டு போகிற ராஜா, இந்த காட்பாடி இருக்கு பாரு, காட்பாடியில் இந்த ஆள் கடந்த 30 வருஷமா வெற்றி பெறாரு. எதை வச்சு ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். காட்பாடி மட்டும் கிடையாது, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாமே ஐயா கண்ட்ரோல். இவர் மகன் வச்சதான் சட்டம் பெரிய லெவலில். எப்படி? காட்பாடி, வேலூர், அணைக்கட்டு, குடியாத்தம், இதெல்லாம் எப்படி இவங்களால தொடர்ந்து வெற்றி பெற முடியுது? காட்பாடியில் 30 வருஷம், அதுக்கு முன்னாடி ஒரு 2 தடவை தோத்துருக்காங்க. 50 வருஷமா அவர் தான் வெற்றி. எதை வச்சு, எந்த அடிப்படையில் போடுறாங்க? ஜாதியா? வேற ஏதாவது காரணம் சொல்லுங்க பார்ப்போம். ஜாதிக்கும் பண்ணல, எதுவும் பண்ணல. அவர் பண்றது அவருடைய பினாமிகளுக்கு. அவர் பல ஆயிரம் கோடிகளை சம்பாதிக்கணும். இதை தவிர அவர் என்ன செஞ்சார் சொல்லுங்க பார்ப்போம். பின்ன எப்படி வெற்றி பெறாரு சொல்லுங்க பார்ப்போம். அவர் பதிவோட இறுதியாக நான் சொல்ற விஷயம் தான், 4.25 வருஷமும் கொள்ளையடிச்சதுல 2வது இடம். 2வது இடம் சொல்ல முடியாது, ஈக்குவலா ஏவா வேலு அவர்கள் அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஈக்குவலா அடிச்சிருக்காரு ஒருத்தர் கொள்ளை அப்படின்னா, அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது துரைமுருகன் அவர்கள். அதை கொள்ளைனே சொல்ல முடியாது, ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய வளத்தையும் கற்பழிச்சிருக்காங்க. அதனுடைய வசதி கிடைச்சா நீ என்னவா இருப்பேன்னு யோசிச்சுக்கோ. கடைசியில் 2000க்கும் இந்த கொடுத்த 5000க்கு நீ யோசிச்சுன்னு வச்சுக்கவே, நம்மளை விட ஒரு முட்டாள் யாருமே இல்லை நினச்சிக்கோ. யாரையும் வெளிநாட்டுக்காரன் கை காட்டாது. உன்கிட்ட இருக்கிற உரிமையை நீ ஒழுங்காக பயன்படுத்தலை, ஒரு நல்ல ஆளுகளை நீ தேர்வு செய்யலை, அந்த அடிப்படை கடமை கூட நீ செய்யலைன்னா இப்படி தான் லோன்னு அலையும். எனவே யோசிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு.